கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எனக்கு அருமையானவர்களே, வாக்கு தத்துவமுள்ள இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிறைவேறுவதாக. வனாந்தரமாய் காணப்படுகிறவைகள், கடுவெளியாக வெட்டவெளியாக காணப்படுகிறவைகள் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும்படியாக மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுடைய வாழ்வானது ஆண்டவரே மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் வனாந்தரம் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் கடுவெளி வெட்டவெளி காணப்படுகிறதோ, அவைகளெல்லாம் மாறி மகிழ்ச்சியும் களிப்பும் செழிப்பும் உருவாவதாக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, களிப்பு, செழிப்பு உருவாகட்டும். வனாந்தரம் மாறட்டும், கடுவெளி வெட்டவெளி மாறட்டும். கர்த்தர் அவைகளை அகற்றி மகிழ்ச்சியையும் களிப்பையும் செழிப்பையும் கொடுப்பீராக. அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.